இங்க பாக்கியா கிட்ட ஈஸ்வரியமா இருந்துகிட்டு, "நீ பண்ணதெல்லாம் சரியே கிடையாது. எதுக்காக நீ கோபிய பார்க்காம, ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணாம நீ வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட பாக்கியாவும், "நான் ஏன் அங்க இருக்கணும்? சொல்லப்போனா, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அவருக்காக வெயிட் பண்ணணும்? ஏதோ ஹெல்ப்ன்னு கேட்டாரு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணேன். அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லையே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ஈஸ்வரியமா இருந்துகிட்டு, "நீ பொறுப்பான ஒரு பொம்பள மாரி பேசுறியா? உண்மைய சொல்லப்போனா, கோபி நம்ம வீட்ட சேர்ந்தவன். சொல்லப்போனா அவன் உன்னோட ஹஸ்பண்ட். நீ அவன் கூட 25 வருஷம் வாழ்ந்திருக்க. அந்த ஒரு விசுவாசம் கூட அவனுக்கு இல்லாம, இப்படி அவன கஷ்டத்துல விட்டுட்டு உன் பாட்டுல வந்துட்ட." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதுக்கேத்த மாதிரி இங்க பாக்கியாவுமே, "இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், நான் அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மைய சொல்லப்போனா, அங்க இருக்க வேண்டிய ஆளே சொல்லப்போனா ராதிகா தான். ஆனா நீங்க ராதிகாவ அங்க இருக்க விட மாட்டேன்றீங்க. எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு, "அவளால தான் என்னோட பையனோட வாழ்க்கையே வேஸ்ட்டா போச்சு. அது மட்டும் இல்லாம, என்னைக்கு என் பையனோட வாழ்க்கையில அவ வந்தாலோ, அன்னையில இருந்து என் பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவ 2 டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, இந்த அளவுக்கு பெரிய சர்ஜரி வரைக்கும் நடந்திருக்கு. அதனால தான் என்னோட பையனோட வாழ்க்கையில இதுக்கு மேல இங்க ராதிகா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க இனியாவும், "பாட்டி சொல்றது சரிதான். சொல்லப்போனா அவங்க வந்த உடனே தான் டாடியோட லைஃப் ரொம்பவே ஆபத்தாயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்தோம். சந்தோஷமா தான் இருந்தோம். பிரிஞ்சிருந்தா கூட நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பா, அந்யோன்யமா இருந்தோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே எங்க பாக்கியாவுமே, "நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, எங்க பேச்சுல தலையிடாத." அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு, அவளுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவ கோபிய பாத்துக்கிட்டு இருந்தா. சொல்லப்போனா அவளுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும், "இங்க பாருங்க அத்தை, சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி கோபியை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க. அப்படி உங்களுக்கு உங்க பையன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க உங்க பையனை பத்தி பேசிக்கங்க. உங்களோட தாட்டையும் உங்களோட எண்ணங்களையும் உங்க மைண்டுக்குள்ளே வச்சுக்கங்களே தவிர என்கிட்ட திணிக்காதீங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியமே கிடையாது. என் வாழ்க்கை எப்போ அவர் விட்டு பிரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில அவர் கூட நான் சேரணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மறுபடியுமே இனியா, "இங்க நான் அப்பா கிட்ட அப்படி பேசினனாலதாம்மா அப்பாவுமே தெரிஞ்சிருக்காரு. உண்மையை சொல்ல போனா, அவருக்கு நீங்க இந்த மாதிரி பேசி அவர் பண்ண தப்பு புரிய வச்சிருந்தீங்கன்னா எப்போ அவர் கியூர் ஆயிருப்பாரு. ஆனா நீங்க தான் அவர் பண்ண தப்ப குத்தி காட்டி அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை கடைசியில நம்ம கிட்ட இருந்து பிரிச்சதும் நீங்க தான். இப்ப நீங்க பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ராதிகா பூந்துட்டாங்க. அவங்களும் அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனாலதான் அப்பா ரொம்பவே கெட்டவங்களா மாறி நம்மள பழி வாங்குறதா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உண்மை சொல்லப்போனா அப்பாவோட மனசுல இன்னுமே உங்க மேல எங்க மேல எல்லாம் அன்பு இருக்கு. ஆனா அதை வெளியில கொண்டு வராத மாதிரி நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவரை ரொம்பவே கோவப்படுத்திருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மறுபடியும் பாக்கியா இருந்துகிட்டு, "இங்க பாரு நீயா, நீ ஒழுங்கா உள்ள போ. உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்னா நாங்க பேசிட்டு இருப்போம். உனக்கு இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இனியாவுமே இருந்துகிட்டு, "எனக்கு எல்லா விஷயத்துலயும் தலையிட ரைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா சரியாகி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் காலேஜ் போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி எங்க இனியாவுமே அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்ப கோவப்பட்டு, "இங்க பாரு, உன் காலேஜுக்காக எக்கச்சக்க காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்மந்தம் இல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ லீவ் போட்டு சுத்துறதுக்கு இது ஒன்றும் உங்க அப்பா கட்டின காசு கிடையாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின காசு. நான் தான் உன் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகணும், போய் தான் ஆகணும். இந்த மாதிரி முடியாது, நடக்காது அப்படின்ற விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. முதல்ல உள்ள போ." அப்படின்னு சொல்லி எங்க இனியாவுமே சத்தம் போட்டு விட்டுறாங்க. அப்ப இதை பார்த்து இனியாவுமே ரொம்பவே சென்டிமெண்டா அழுதுகிட்டு, இந்த மாதிரி எங்க அப்பா கூட நான் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் ரொம்ப கோவப்பட்டு, "இங்க பாரு, உனக்கு கோபி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கோபி உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவனோட குழந்தைங்களை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கோபியை போய் பார்த்துக்கிட்டு, ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, அவங்கள போய் பார்த்ததுக்காகலாம் நான் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லல. சொல்லப்போனா இனியா 2 நாள் அவங்க கூட தானே இருந்தா. நான் ஏதாவது கேட்டேன்னா எதுவுமே பேசலல்ல. ஆனா அவளுக்கும் காலேஜ் இருக்கு. அவருக்கு எல்லாமே கியூர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவரோட ஃபேமிலில இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு நாங்க எதுக்கு போய் பார்த்துக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மறுபடியும் ஈஸ்வரி இருந்துகிட்டு முட்டாள்தனமா, "இங்க பாரு, அவ என் பையன். என் பையனை என் பேத்தி போய் பார்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு டைம் என் பேத்தியோட லைஃப்லயும் என் பையனோட லைஃப்லயும் நீ தலையிடாத. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அதே மாதிரி என் பையனை விட்டு கண்டிப்பா ராதிகாவையும் பிரிச்சு என் பையனை மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன். நீ தடுத்தாலும் அது நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப பாக்கியமே அவங்களுக்கு பயங்கரமான பதிலடி கொடுக்குற மாதிரி, "இங்க பாருங்க, இந்த வீடு என்னோட வீடு, புரியுதுங்களா? என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன். என் வீட்டுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம அந்த கோபி இல்ல, நீங்களே கோபியோட வந்தாலும் நீங்களும் கோபியோட இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ற நாள் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. என் வீட்டுல அனுமதி இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கோபிக்கு இடம் இது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமே இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா கோபியோட கையை பிடிச்ச உடனே அவங்க, "தேங்க்ஸ் பாக்கியா, யாருமே கால் எடுக்காதப்போ நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மேல அவங்க வச்சிருக்கிற அன்பையும் அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்க மதிப்பையும் அந்த கையை பிடிச்சு சொல்லியிருப்பாங்க. இதை நினைச்சிங்க ராதிகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தாட் வருது, கிட்டத்தட்ட நம்ம முதல்ல கோபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கப்போ
நம்ம பாக்கியாவோட இடத்துல இருந்து இந்த பக்கம் கோபிக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா பாக்கியா அப்ப நம்மள மாதிரி தான் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்றதுனே தெரியாம விழி பிதுங்கி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப நான் ரொம்பவே சுயநலமா யோசிச்சுட்டேன். ஆனா அந்த இடத்துல கூட இப்ப பாக்கியா எனக்கு சாதகமா தான் பேசியிருக்காங்க. அப்ப உண்மையுமே அவங்க நல்லவங்க தான். ஆனா இப்ப கோபி என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, அவரோட முடிவுல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க டாக்டருமே செலியனை கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்களோட அப்பா வந்து கண் முழிச்சிட்டாரு, வந்து பாக்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப செலியன் உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க கோபியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி, என்னப்பா எனக்கு எதுவும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பாக்கியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க செலியனுமே இருந்துக்கிட்டு, அவங்க 2 நாள் இங்க தான் போயிருந்தாங்க, இப்பதான் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, இதுக்கு மேல நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயம் ராதிகாக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் கேட்கறாங்க. அவங்களுக்கும் தெரியும்ப்பா, அவங்களும் வந்து உங்கள பார்த்துட்டு போனாங்க. அப்ப எங்க ராதிகாவ காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி அம்மா வந்து ராதிகாவ திட்டி அனுப்பிச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு உங்கள பார்க்காம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கோபிக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது. பட் இருந்தாலும் எங்க அம்மா என்ன இன்னுமே முழுசா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற விஷயத்த இங்க செலியன் கிட்ட சொல்லிட்டு, சரி விடு, எழில் எங்க, இனியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இனியாலாம் 2 நாள் இங்க தான் போயிருந்தா, சொல்லப்போனா இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு போனாங்க, மறுபடியும் இனியா வந்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எழில் வெளியில இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப செலியன்ட்ட, எழில மட்டும் கொஞ்சம் உள்ள வர சொல்லுப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க கரெக்டா செலியன் வெளியில வந்துட்டு, எழில் உங்ககிட்ட அப்பா பேசணுமா, உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எழிலுமே இருந்துகிட்டு, என்னால உள்ள போக முடியாது, நான் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அவருக்கு உடம்பு சரியில்லடா, தயவு செஞ்சு போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செலியனுமே எழில கன்வின்ஸ் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. அப்ப எழிலுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம், சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க கோபியுமே, என்ன மன்னிச்சிருப்பா, சொல்லப்போனா நான் உனக்கு எதிராக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டேன், பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்காக வாங்கி கொடுத்த அந்த சான்ஸை கூட ஒரு சுயநலமா பயன்படுத்தி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையா சொல்ல போனா அந்த வாய்ப்பை கூட உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கவலைப்படாத, இதுக்கு மேல அந்த வாய்ப்பு உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதே மாதிரி நான் பாக்கியோட லைஃப்ல இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் பாக்கியாவை பழி வாங்குறதா நினைச்சிட்டு என்னோட குழந்தைங்களையும் நான் ரொம்ப பழி வாங்கிட்டேன். என் குழந்தை இனியா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், என்னால நீங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இந்த தப்பு நடக்காது, இது வரைக்கும் நான் அப்பா ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபியுமே இங்க எழில் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் எழிலுக்குமே ஒண்ணுமே புரியல. சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உடம்பு நல்லா இருந்தா போதும், நீங்க வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழிலுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா செலியனை மறுபடியுமே கூப்பிட்டு கோபியுமே, நான் பாக்கியாவையும் ராதிகாவும் மீட் பண்ணணும், அவங்க 2 பேரும் கொஞ்சம் வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் செலியனுமே இருந்துகிட்டு டைரக்டா ராதிகாவுக்கு கால் பண்ணி உங்களை அப்பா பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த செகண்டே இங்க ராதிகா அடிச்சு பிடிச்சி கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் மறுபடியுமே பாக்கியாவுக்கு கால் பண்ணி உங்களையும் அப்பா பார்க்கணும்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ராதிகாவையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியாவும் ரொம்பவே டவுட்டோட, என்னன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஈஸ்வரோட கிளம்பி வராங்க. பட் ஆனா ஈஸ்வரி அங்க வந்தா ராதிகாவையும் பேச விட மாட்டாங்க, வேற ஏதோ பிரச்சனையாரும் அப்படிங்கிறதுனால இங்க ஈஸ்வரி கிட்டேயுமே, வரும்போதே நீங்க கொஞ்சம் வீட்டுல இருங்க, நான் போய் கோபியை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரியுமே கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்க பாக்கியா ராதிகா மட்டும் இங்க டைரக்டா கோபியை பார்க்கறதுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு எங்க கோபி கிட்ட நிக்கிறப்போ, கோபியுமே தான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு இவங்க 2 பேரையும் பார்த்து, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேருக்கும் நிறைய வந்து பிரச்சனை கொடுத்துட்டேன், என்னால பாக்கியா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம நான் பாக்கியாவை பழி வாங்குறத நினைச்சிட்டு இங்க என் குடும்பத்துல இருக்க ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க 2 பேருக்குமே இங்க கோபியோட நிலைமையை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு.